அது மட்டும் கிடையாது, இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போனதில் மிக முக்கியமாக ஆக்ஷன் காட்சிகள் வந்து நம்புற மாதிரி இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் கெவின் குமாருடைய சண்டை காட்சிகள். எஸ்பெஷலி சிவகார்த்திகேயன் கவுந்து கிடக்கிறாரு, பின்னாடி பக்கம் அந்த கையை சேர்த்து அதை முடிச்சுட்டு திரும்ப எடுத்து வந்து க்ளோஸ்அப்பில் அந்த ரத்தத்தோடு அந்த கையை எடுத்து வந்து வைக்கிறவங்களாம் வந்து நம்புற மாதிரியான ஆக்ஷன் சீன்ஸ். முக்கியமாக அந்த விதுத் ஜலாலா, அவர் இந்த வடநாட்டு ஆள் துப்பாக்கி வில்லன், சிவகார்த்திகேயன் முட்டியில் வந்து 2 முட்டியிலையும் மட்டார்னு அடிக்கிற இடங்கள்லாம் வந்து சான்ஸே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆக்ஷன் கொரியோகிராஃபி வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி சிவகார்த்திகேயன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாங் வருது, மவுண்ட் ரோடில் ஆடுற மாதிரி ஒரு சாங். அந்த சாங்க்கான ஸ்டெப்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. அனிருத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, சாங்ஸும் சரி, படத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு எட்டும்போது வளன்னு பேசுகிறான்னு ஒரு சாங், அது மட்டும் லைட்டாக கேட்குற மாதிரி இருந்தது. மற்றபடி வந்து எப்பயுமே அந்த படத்து பேரை வச்சு மதராசின்னு போடுற மாதிரி அனிருத்து போட்டிருந்தாருன்னே வச்சுக்கோங்களேன். பட் இந்த படத்தில் வந்து தாங்கி நிற்கிறதுல ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து மிக பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்.